ஸோ ஹாய்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஐ வாண்ட் யூ எஃப்எஃப் உடைய பார்ட் 10 தான்டா பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு இந்த பாட்டுக்குள்ள போயிடலாம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா, லாஸ்ட் பார்ட்ல உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதுக்கும் மேலே இன்னைக்கு வெரி வெரி சாரி. பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு பாட்டில் கன்ஃபார்ம் ஹர்ட்னஸ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஹர்ட்னஸ் இருக்கு. ஸோ மனசை தைரியப்படுத்திட்டு கேளுங்க. ஓகே? இடத்துல வந்து என்ன சொல்லக்கூடாது, அக்கா நீங்கள் இதை சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், ஸோ ஃபேங்குன்னு சொல்லிட்டு ஜிமினாவோட ஜூனியர் பொண்ணு வந்திருப்பான். ஸோ ஜூனியர் வந்து ஓவராக அட்வான்டேஜ் வந்து ஜிமினா மேலே எடுத்துக்கிறான். ஸோ ஜிமினாவும் வயனை நோட்டீஸே பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ ஜிமினா அண்டு ஜிமினா வந்து வயன் கிட்ட ஃபெங்கை பற்றி ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறா அப்படிங்கிற விஷயம் மட்டும் வயனுக்கு நல்லா புரியுது. ஸோ டியாங் அண்ட் ஜங்குக் எல்லாருமே மறைக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவள் ஆசைப்படலை. ஸோ அவங்க பண்ணுறதை மட்டும் இவள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. தெரிய வரும்போது தெரிஞ்சுட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுட்டா. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கு. நம்ம ஃபெங்குக்கோசரம் சன்னு ஒரு டைம் ஜிமினா திட்டிருப்பாரு. ஸோ அப்புறம் என்ன ஆயிருக்கும், ஸோ வந்து அன்னைக்கு வந்து ஜிமினா ஒரு நாள் போய் ஃபெங் வீட்டுக்கு போயிட்டு லேட்டாக வந்திருப்பாரு. எனக்கு ஒரு சில விஷயம்லாம் ஹர்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆயிருக்கும், ஸோ ஃபெங்கு வந்து ஜிமினாவோட வீட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அதாவது அசிஸ்டண்டாக சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக எதோட நிறுத்தணுமோ அதோட ஆரம்பிக்கலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் அது ஹிண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் தான் சொல்ல போகிறேன். எதுல என்னன்னா, சன் அண்ட் ஒயின் ஜிமினுக்கு கஷ்டம் ஜிமினா கஷ்டம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ அதுல இருந்தால் சீன்ஸ் ஸ்டோரி இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது. ஓகேவா? ஸோ நம்ம சன்னும் ஒயினும் வந்து லிவிங் ஏரியால வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 8 o'clock ஆகுது, 8:30 ஆகுது, 9:30 ஆகுது, 10:30 ஆகுது. ஜிமினா அப்போ தான் வராரு. சன்னும் ஒயினும் தூங்கவே இல்லை. ஸோ சன் வந்துட்டு அவங்க அப்பா வந்தோடனே ஓடி போயிட்டுப்பா எதுக்கு இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐம் சாரிடா, நீ வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, நான் உனக்கோசரம் தான்டா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ மை லவ்லி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஃபெங்கும் வந்துட்டு நம்ம சன்னோட கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம், ஸோ சன்னுக்கு அது பிடிக்கல, கையை தட்டி விட திரும்ப அவ பிடிச்சு கன்னத்தில் வச்சு கொஞ்சம் வரா கன்னத்தை பிடிச்சு. ஸோ நம்ம சென் தட்டி விட்டுட்டே இருக்க. ஸோ வந்து நம்ம ஜிம்மன் இப்படிலாம் நடந்துக்க கூடாது சென், அவங்க உன்னோட ஆன்டி ஃபெங். ஸோ நீ வந்துட்டு அவங்களுக்கு நீ எப்பயுமே வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கணும், அப்படிலாம் நடந்துக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா, என்ன வாயின் சொல்லி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி வாயின் பக்கம் திரும்ப வாயின் வந்துட்டு அதை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு போயிட்டு கிச்சன் ஏரியாவுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கா. ஸோ சமைச்சிட்டு சன்னன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கூப்பிட்றா. ஸோ ஜிமின் தூக்கி தானே வச்சிருப்பாரு. ஜிமினோட ஷோல்டரில் சன் தட்டி தட்டி, டாடி என்னை இறக்கி விடு, மம்மி கூப்பிட்றாங்க, மம்மி கூப்பிட்றாங்க, மம்மிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னு ஓடி போய் அவங்க அம்மா பக்கத்தில் நின்றுக்கிறான். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ஒயின் வேற சாரி கட்டியிருப்பாளா. ஸோ செம்மையாக இருக்கு. செம்மையா இருக்கா. அவன் யோசிக்கிறான், என்ன இது, நமக்கு இதுவரையிலும் இதை போட்டு பார்த்ததே இல்லை, நம்ம ஊர்ல யாரும் போட்டு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒரு பிங்க் ஷேட்ல சாரி, திக் பிங்க்கும் இல்லை லைட் பிங்க்கும் இல்லை, மிடில் ஒரு பிங்க் கலர் சாரி. ஸோ வந்து அவள் கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்கா. ஸோ ஜிமினா மனசுக்குள்ளே நினைக்கிறா, நீ ஒவ்வொருத்தையும் என்னை பார்க்கும் பொழுதும் நான் ஃபாலோ ஆகிறேன் டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு வயன் அப்புறம் தான் வந்து ஃபெங்கை நோட்டீஸ் பண்ணிட்டு ஃபெங் கிட்ட வந்திருப்பா. ஸோ ஃபெங் கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஃபெங் இருந்துட்டு ஜிமினா கிட்ட கேட்க, ஜிமினா சொல்லுவான், ஸோ ஃபெங் இன்னைக்கு நம்மளோட தான் இருக்க போறா. பிகாஸ் ஏன்னா அவள் வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால அவள் கெஸ்ட் ரூம்ல இருந்துக்கோங்க. வாயின் எதுவும் சொல்லலை, ஆனால் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. சான் நீ எனக்கு வெயிட் பண்ணுவேன்னு தெரியும் சான், அதனால தான் வந்தேங்கிறதுல அவள் கிச்சன்ல இருந்தே கேட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அதனால அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சிருப்பா. ஸோ வந்து நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறான்னா, எல்லாரும் போய் டைனிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒயின் வந்து பரிமாறிட்டு இருக்கான். ஸோ பரிமாறிட்டு இருக்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஸோ ஃபெங்குக்கு வந்து கெஸ்ட் ரூம் வந்து ஒயின் வந்து ரூட் சொல்லிட்டு இருக்கா இப்படி போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபெங் ஒரே ஒரு வார்த்தை, ஒயின் நீங்கள் எனக்கு வந்து ரூட்லாம் சொல்ல தேவையில்லை, நான் இந்த வீட்டுக்கு நிறைய டைம் வந்திருக்கேன், எனக்கு எங்கே ஜிமின் ரூம் இருக்குது, அதாவது கெஸ்ட் ரூம் இருக்குன்னு தெரியும், ஜிமின் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும், சான் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும், சரி நீங்கள் எனக்கு ரூட்லாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்க. ஸோ நம்ம ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளோட ரூமுக்கு போகிறான். ஸோ ஜிமினா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து அப்பதான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பாரு. ஸோ வாயின் வந்தோன்னா, ஜிமினா நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, என்ன பிடிக்கல, நீ எதுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ நம்ம ஜிமினா சொல்கிறாரு, ஏய் என்னடி சின்ன புள்ளத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு எடுத்தாலும் அவளை கூட போட்டி போடாமல் பண்ணிகிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு நம்ம வாயின் வந்துட்டு, நீயே யோசிச்சு பாரு, அவள் வந்ததுலேருந்து என்னை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா ஜிமினா, நீ என்னை கண்டுக்கிறதே கிடையாது
அப்படிங்க. ஸோ அவ அவங்க கூட இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல அவ தான் உட்காரணும். அவ சமைச்சு எடுத்துட்டு வந்து அவ சமைக்கிறது தான் சாப்பிடணும். அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே அவ கத்த ஆரம்பிக்கிறாளா, ஸோ வந்து அவ கத்திக்கிட்டே இருக்க. ஸோ ஜிமினா இருந்துட்டு, "நீ ஃபெங்க வச்சு ரொம்ப பேசுறவன் ஓகேவா? ஸோ இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ ஃபெங்க வச்சு பேசாத. அவ என்னோட ஜூனியர்." அப்படிங்க. "சரி, இவ்ளோ நேரம் கழிச்சு 2 பேரும் வரீங்களா? அப்படி என்ன பண்ணீங்க? 10:30 ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இல்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ நானும் ஃபெங்கும் தான் போனோம்." அப்படிங்க. "என்ன நீயும் ஃபெங்கும் போறீங்க? நீயும் அசிஸ்டண்ட் தானே போயிருக்கணும். உன் அசிஸ்டண்ட் எங்க?" அப்படிங்க. "என் அசிஸ்டண்ட் லீவ் ஆயி போயிட்டான். ஸோ அவனுக்கு பதிலா ஃபெங் தான் இப்ப என்னோட அசிஸ்டண்ட்." அப்படிங்க. எனக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவ என்ன சொல்லியிருப்பா, எனக்கு எப்படி ஜிமினாவ எடுத்துக்கணும்னு தெரியும்னு சொல்லியிருப்பா. ஸோ அந்த வேர்டும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டா ஒரு மாரி அவ கண்ணு கலங்கிடுது. பட் இருந்தாலும் அவ ஜிமினா என்ன நோட்டீஸ் பண்ணல. ஸோ வந்து அவ சடனா பின்னால திரும்பிடுறா. ஸோ ஜிமினாவ இவ்வளோ நேரம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவ, அவ திரும்பிடுறா. ஸோ ஜிமினா முன்னாடி கண்ணு கலங்கி அந்த கண்ணீர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பிடுறா. ஸோ நம்ம ஜிமினா இருந்துட்டு அப்பயும் அவ பேசிட்டே தான் இருக்கா ஜிமினா கிட்ட. "ஜிமினா நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஃபெங் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபெங் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல." அப்படி இப்படின்னு பேச, நம்ம ஜிமினாக்கு செம்ம காண்டேறிடுது. "நீ சும்மா சும்மா ஃபெங்குங்கிற. நீ என் லைஃப்குள்ள வந்தே 5 மந்த்ஸ் தான் ஆகுது வயன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன ரொம்ப ரூல் பண்ற ஓகேவா? ஸோ 10 இயர்ஸா எனக்கு ஃபெங்க தெரியும் ஓகேவா? நீ வந்துட்டு அவளோட உன்னை கம்பேர் பண்ணிட்டு இருக்காத. தேவையில்லாம பேசாத. ஆமா, அவ என் கூட இருக்கும்போது ஃப்ரெண்ட் சீட்ல அவ தான் உட்காருவா. வேற யாரையும் உட்கார விட்டது கிடையாது இதுவரையிலும்." அப்படிங்க. ஸோ வைன் கேட்டுட்டே இருக்கா. "ஆமா, ஆமா. ஸோ ஃப்ரெண்ட் சீட்ல அவள உட்கார விடுவீங்க. ஸோ சன்னுக்கோசரம் தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு சன் வெயிட் பண்ணுவான் தானே நீங்க வீட்டுக்கு வந்தீங்க." அப்படிங்க. ஸோ அவன் கூட நான் வெயிட் பண்ணுவேன்னு வரல. ஸோ கடவுளே நான் மறந்துட்டேன். உங்கள பொறுத்தவரையிலும் சன் தானே வேர்ல்டு. ஜஸ்ட் நான் அந்த எப்படி சொல்றது? அம் அது பேர் என்ன? எனக்கு சடனா மறந்துருச்சு. அது பேர் மறந்துருச்சு. ஓசோன் லேயர் தானே நானு. ஸோ சன்ன ப்ரொடெக்ட் பண்றவ தானே நானு. ஸோ என்ன கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் யாரு உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்க. இந்த வேர்ட் வந்து ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, "என்னடா! என்ன பேசுறா? அவ என்ன பைத்தியமா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். "ஏன் ஓயன் நீ என்ன லூசாடி? எப்ப பாரு எதையோ ஒரு விஷயத்த வந்து நீ ஃபெங் கூட போட்டி போட்டுட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, "நான் எங்க ஃபெங்கோட போட்டி போட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் நான் ஃபெங்கோட போட்டி போடுறேன்னே நினைச்சிட்டு இருக்கீங்க ஜிமினா." அப்படிங்க. ஜிமினா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, "நீ வந்து 5 மந்த்ஸ் தான் ஆகுது. ஓகே? என்ன இவ்வளோ ரூல் பண்ணாத ஓயன். ஸோ நான் ஃப்ரெங்கோட எப்பயும் எப்படி பழகுறேனோ அதே மாதிரி தான் நான் பழகிட்டுருக்கேன். உன் பார்வையில தான் தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஸோ வந்து எனக்கு வந்து உன் பார்வையில தான் தப்பு. ஸோ என் எப்படி சொல்றது? ஃப்ரெங்குக்கு நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இடம் குடுத்துட்டு இருந்தேனோ, அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எனக்கு குடுப்பேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். ஸோ எனக்கு வந்து கோவம் வந்துருது. "ஜிமினா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட ஷர்ட்ட புடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஜிமினாவோட ஷர்ட்ட புடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஜிமினா இருந்துட்டு, "ஏய் நிறுத்து மொத. ரொம்ப ரூல் பண்ணாத வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு அரையிற மாரி போயிட்டு அப்புறம் தான் அவரு ரியலைஸ் பண்ணிட்டு கைய நகர்த்திடுறாரு. ஆனா அறைய கிடையாது வயன. ஸோ இது ரொம்ப ஹர்ட்டடா இருக்கு. என்னதான் வயன வந்து அவங்க அப்பா ஹர்ட் பண்ணியிருந்தாலும், என்னைக்குமே வயன பார்த்தா அவங்க அப்பா கை ஓங்குனதே கிடையாது. இத்தன வருஷமா ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா கை ஓங்குனது கிடையாது. ஸோ வயனோட கண்லேருந்து ஜிமினா அறைய வந்த அந்த செகண்ட் இவ்ளோ நேரம் கண்ல கலங்கியிருந்த தண்ணி, அந்த வாட்டர் ட்ராப் வந்து கண்ணு ஃபுல்லா கலங்கி இருந்தது. ஸோ இப்போ ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ ஜிமினாக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஸோ "என்ன அழுது நடிக்கிறியா வயன்?" அப்படிங்கிற மாரி கேட்குறோம். ஸோ வயனுக்கு இது டோட்டலி புரோக்டு. ஸோ அவ வந்து அமைதியாவே நின்னுட்டுருக்கா. "இங்க பாரு வயன், நான் எப்படி பழகணுங்கிறத என்னைக்கும் நீ சொல்லாத. நீ சன்னுக்கு மட்டும் தான் அம்மா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா? எனக்கு நீ இன்னும் ஒய்ஃப் ஆகல ஞாபகம் வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்ல, வயனுக்கு வந்து இந்த வேர்டு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ ஜிமினாவோட ஷர்ட்ட புடிச்சுட்டு, "இதுவரையும் நான் உனக்கு ஒய்ஃபா இருந்ததும் இல்ல, நீ என்ன லவ் பண்ணவும் இல்லல. சரி விடு." அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. ஜிமினா, "எங்கடி போற?" அப்படிங்கிறா. ஸோ "நான் உன் கூடலாம் நான் இருக்கிறதா இல்ல. நான் வந்து சன் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஸோ என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஸோ ஜிமினா, "போடி போ" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. அவரு என்ன வேர்டு யூஸ் பண்ணாருங்கிறதே அவரு யோசிக்கல. ஸோ வந்துட்டு ஆ சன்னோட ரூமுக்கு போறா. ஸோ சன்னோட ரூமுக்கு போகுது. ஸோ போனோனே வயன் வந்து ஒரு டைரி எடுத்து வச்சு எழுதிட்டு இருக்கா. ஸோ இந்த மூமெண்ட் அவ எழுதுறா என்னமோ எழுதுறா. ஜஸ்ட் ஃபார் இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றா. என்ன எழுதுறான்லாம் நமக்கு தெரியாது. ஸோ வந்து அந்த டைரியெல்லாம் எழுதி முடிச்சோனே படுத்துக்கிறா. ஸோ ஜிம்மினும் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ ஒரு 1 ஹார் 2:00க்குள்ள அவருக்கு தூக்கம் தெளிஞ்சிருது. அவருக்கு வந்து வயன நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? ஹர்ட் பண்ணிட்டோமோ! அப்படின்னு நெனச்சுட்டே வந்து சன்னோட ரூமுக்கு வந்தா, வயன் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ சன்ன ஹக் பண்ணி ஜிமினா வந்து வயன் பக்கத்துல வந்து வயனோட ஃபேஸ்லலாம் ஹேர் மெர்சியா இருக்கும். ஸோ அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு, "ஸோ ஐ அம் சாரி வயன்." அப்படிங்க. ஸோ வந்துட்டு நம்ப
வாயன் இருந்துட்டு தூக்கத்துல இருக்கிறனால எதுவும் பேசல. நம்ம ஜெமினா வந்து சாரி சொல்லிட்டு வாயனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "ஆமா வாயன் நீ கேட்டது உண்மைதான். நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். ஸோ உன்ன ரொம்ப லவ் பண்றதுனால தான் உன்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்கணும். நீ என்ன ரொம்ப லவ் பண்றியோ, அதனால தான் நான் உன்ன தெரியாம ஹர்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஐம் சாரி. நீ வந்து சன்னோட அம்மா மட்டும் தான் சொன்ன. என்னோட ஒய்ஃப் இல்லன்ட்டேன். நான் வந்து இந்த வார்த்தைய சொல்லியிருக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு வாயன பேக் அட் பண்ணிட்டே படுத்து தூங்குறாரு அவரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. வயன் முழிச்சோனே ஜிமினாவோட கைய அவள ரேப் பண்ணியிருக்கா. ஸோ ஜிமினாவோட கைய வேகமா எடுத்து விட்டுறா. ஸோ அவ எடுத்து விட்டதுல போய் ஏதோ அந்தாண்ட இருக்க திங்ஸ் மேலே பட்டுருது. ஜிமினாக்கு செம்மையா வலிக்குது. "ஏய் என்னடி பண்ற? காலங்காத்தாலயே!" அப்படின்னு கத்துறான். ஸோ சன் அமைதியா தூங்கிட்டு இருக்கானா. ஸோ அவன் வந்து எழுந்திரிச்சோனே சன்னுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "குட் மார்னிங்" அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட போய் சன்னோட காது கிட்ட சொல்றாளா. சன் வந்து சினிங்கிட்டு அந்தாண்ட திரும்பி படுத்துக்கிறான். "அம்மா இன்னும் 5 மினிட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறான். ஸோ நம்ம ஜெமினாவ பார்த்தும் பேசாமலே போறா. ஸோ ஜெமினாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ! நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ரூம்க்கு எழுந்திரிச்சு போறாரு. ஸோ ஒயன் தன்னோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழ போயிட்டான். ஸோ ஜெமினா அப்ப தான் போறாரு. ஸோ ஜெமினா போறத வந்து நம்ம ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்றா. எங்க சன்னோட ரூம்லேருந்து 2 பேரும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ வந்து கீழ வந்து நம்ம ஒயன் வந்து ரொம்ப அழகா குக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சன்னுக்கு பிடிச்ச ஃபுட்ஸா குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்குறா. வேண்டாம். ஸோ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். ஸோ அதனால நீங்க போய் லிவிங் ஏரியால வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படிங்க. இல்ல நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, ஸோ வந்து ஒரு எப்படி சொல்றது? ம். சூப் மாரி ஒரு ஐட்டம் பாயில் பண்ணிட்டுருப்பா. ஸோ நல்லா கொதிச்சிருக்கு அந்த ஐட்டம். ஸோ ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, அத எடுக்க போறாளா, ஸோ எடுக்க போறவ என்ன பண்ணிறான்னா, தெரியாம கொட்டிர்றா. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கும்போது, அ அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து பார்க்கும்போது கிச்சன் ஏரியா வந்து சூப்பரா தெரியும். வியூ சூப்பரா இருக்குமா. ஸோ ஜிமினா இறங்கி வரும்போது இத பார்க்குறாரு. ஸோ ஃபெங்க்கு முன்னால ஒயன் இருப்பா. ஸோ எப்படி இருக்கும்னா, பின்னாலேருந்து பார்க்க ஸோ 2 பேரும் ஒட்டுக்கா நின்னு பேசிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் அத எடுத்து கீழ ஊத்திப்பா. ஓகேவா? கீழ போட்டுடுவா. ஸோ போட்டுட்டு ஹான்னு கத்துவாளா. ஸோ ஒயன் திரும்புற டைம்ல தான் அவ கீழ போட்டுட்டு ஹான்னு கத்திருப்பா. ஸோ வந்து ஜிமினா வேக வேகமா ஓடி வந்திருப்பாரு. ஸோ ஓடி வந்து பார்த்தா ஃப்ரெங்கோட கையில வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல மட்டும் நல்லா அந்த பாயில் ஆன சூப் வந்து கொட்டியிருக்குமா. ஸோ அவ கைய உதறிட்டே இருந்திருப்பா. ஸோ உதறிட்டே இருப்பாளா. ஸோ ஒயன் வந்து ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா, வயனோட ஹிப் மேலேயே அந்த சூப் பட்டுருக்கும். ஸோ கொதிக்கிற சூப் பட்டுருக்கும். வயன் தான் ஆக்சுவலி எப்படி சொல்றது, சவுண்டு போடாம நின்னுட்டு இருப்பா. ஸோ நம்ம ஃபெங் மேல கொட்டின மாரி அவ கைய உதறிட்டே இருப்பாளா. ஸோ ஜிமினா வந்ததுலேருந்து ஃபெங்கோட கை பிடிச்சு, "என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? கை ஏன் இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய உதறிட்டே இருந்துட்டு, "வயன் நீ டாக்டர் தானே, என்னாச்சுன்னு பாரு" அப்படின்னு சொல்ல, ஸோ வயன் வந்துட்டு, "அந்த கைய தண்ணீல காட்டுங்க ஃபர்ஸ்ட்டு. கோல்ட் வாட்டர்ல" அப்படிங்கிறா. ஸோ கோல்ட் வாட்டர்ல காட்டிட்டு வாய பிடிச்சு திட்டுறாரு ஜிமினா. "ஏய் வயன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடி? பின்னால யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டியா?" அப்படி இப்படின்னு கத்துறாரு. ஸோ வயனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. பிகாஸ் ஏன்னா அவளுக்கும் அந்த இடம் எப்படி சொல்றது, எவ்வளோ ஒரு எரிச்சல் இருக்கும். ஸோ வயன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா. ஸோ வந்து அப்பதான் வந்து சன் வந்து அம்மான்னு ஹக் பண்றானா. ஸோ சன்னோட ஹெட் வந்து ஹிப் மேல தெரியாம பட்டுருதா. அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அப்பதான் சவுண்ட் குடுக்குறான். ஸோ ஜிமினாக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு சவுண்ட் குடுக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ இத கவனிக்கிற டைம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு, வலிக்குது ஜிமினா, பார்த்து ஜிமினா, கை வலிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ ஜிமினா வந்து ஃப்ரெண்ட நோட்டீஸ் பண்ணிட்டு, "சரி வா ஹாஸ்பிட்டல் போலான்னு" கூட்டிட்டு போயிறாரு. ஸோ ஒயன் வந்துட்டு, "சான் ப்ளீஸ் கிச்சனுக்குள்ள வராத, வெளிய போ, கால்ல பட்டுற போது, புண்ணு ஆயிடும், நீ வெளிய போடா" அப்படின்னு சொல்லிட்டு சன்ன வெளிய அனுப்பிட்டு, "நீ கிச்சனுக்குள்ள வராத, மம்மி 2 மினிட்ஸ் வந்துடுறேன், போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. ஸோ வந்து பண்ணிட்டுலாம் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. வந்துட்டு சன் ஹக் பண்றான். "சாரி சன், உனக்கு புடிச்ச சூப் செஞ்சேன்" அப்படின்னு சொல்ல, ஸோ வந்து நம்ம அந்த டைம்ன்னு பார்த்து நிலாவும், சிவும் ஓடி வந்திருப்பாங்க. ஸோ ஓடி அதாவது கதவு தொறந்திருக்கு. வேக வேகமா உள்ள வந்திருப்பாங்க. வந்துட்டு ஒயன பார்த்துட்டு, "ஏய் ஒயன் என்னடி ஆச்சு?" சன்னுக்கு நான் ஆக்சுவலி ஒயனோட ஃபோனுக்கு வந்து சிவ் கால் பண்ணியிருப்பாரு. ஸோ அத சன் தான் அட்டெண்ட் பண்ணியிருப்பான். "சன் இப்படி சொன்னான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அம்மா என்னமோ ஒரு மாரி இருக்காங்க, ஃபீல் பண்றாங்க. சீக்கிரம் வாங்க அங்கிள்ன்னு சொன்னா. நீங்க வாங்க அங்கிள்" அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, "எப்ப நீ கால் பண்ண? எப்ப சன் எடுத்தான்?"
10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணோம் வரட்டான்னு சொல்லி கேட்கறதுக்கு. அப்பதான் சொன்னான் அப்படிங்க. சன்ன பார்க்கும்போது, "ஆமா, அம்மா, அம்மா நான் ஹக் பண்ணும்போது நீ வலிச்சு எப்படி சவுண்ட் போடுவ, அதே மாரி போட்டேன். எனக்கு பயமா இருந்துச்சா, அதான் சிவ அங்கிள் கால் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன்" அப்படிங்க. நிலாவும் கூட தான் வந்திருப்பா. "என்னடி ஆச்சு?" அப்படிங்க. ஸோ இன்னைக்கு வந்து மயன் வந்து மார்னிங்கே சாரி கட்டியிருப்பாளா. ஸோ வந்து காத்து படும்போது புண்ணு சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியாது. நெருப்புல கைப்பட்டா எப்படி புண்ணாகும்னு தெரியாது, எப்படி ஆறும்னு தெரியாது. நான் ஜஸ்ட் கெஸ்ட்ல சொல்றேன். ஸோ வந்து சாரி தான் கட்டியிருப்பாளா. ஸோ நம்ம நம்ம நிலா நோட்டீஸ் பண்ணிட்டு, "என்னடி?" அப்படிங்க. "இல்லடி இப்படி சூப் வந்து ஹிப்ல தெரியாம கொட்டிருச்சு. எரியுது ரொம்ப எப்படி சொல்றது? பேக் போன் கிட்டயே பட்டுருக்குமா. ஸோ பின்னால பட்டுருக்குமா." ஸோ வந்து இத சொல்லும்பொழுது, நம்ம நிலா வந்து, "சரி வாடி நான் ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன்னு" சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போயிட்டு ஆயில்மெண்ட் போட்டு விட்டுருக்கேன். நம்ம ஷிவ் போயிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஸோ பிரெட் சாண்ட்விச் செஞ்சு கொண்டு வந்து குடுக்குறாரு. சன்னுக்கு, "சாப்பிடு சன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, "அங்கிள் உங்களுக்கு சமைக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சமைக்க தெரியும். உண்மைய சொல்லட்டா? ஸோ வந்து நான் வயன் அண்ட் நிலாவை விட 1 வயசு பெரிய பையன். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேனா, ஸோ அதனால எனக்கு சமைக்க தெரியும். ஸோ உங்க அம்மா வந்து தனியாவே தான் இருப்பா எப்பயுமே. ஸோ ஹாஸ்டல்லே தான் இருப்பா அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ அதனால நான் சமைக்க கத்துக்கிட்டேன். என்னோட சிஸ்டருக்கு வந்து நான் தான் சமைச்சு தரணும்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, "ஓகே அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி சாப்பிட்றான். ஸோ நம்ம வயன் அண்ட் நிலா கீழ வராங்க. வந்தோனே அவங்களுக்கும் சாண்ட்விச்சஸ் குடுக்குறான். ஸோ இவங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஷிவ் கேட்குறான், "என்ன இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரப்போறியா? இல்ல இல்லையா? ஸோ உனக்கு வந்து அந்த எப்படி சொல்றது? இப்போ உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, நீ வீட்லயே இருந்துக்கோ. பரவால்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வரா. ஸோ வந்து இவளும் சன்னியும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு, ஷிவு, அ நம்ம நிலா, ஒயின் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இவ ஸ்ட்ரெயின் பண்றா. ஏன்னா அவளால சாஞ்சு கூட உட்கார முடியல. அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கா. ஸோ வந்து அவ வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. உட்கார முடியாம, சாஞ்சு கூட உட்கார முடியாம ரொம்ப ஹர்ட் பண்றத தேவ் நோட்டீஸ் பண்றாரு. ஸோ தேவ் நோட்டீஸ் பண்ணிட்டு, "என்னாச்சு? ஏதாச்சு? ஏன் ஒயின் இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் பண்ணி பேசுறாரு. ஸோ வயன் வந்து கண்டுக்கவே இல்ல. மனுஷனா கூட மதிக்கல தேவ. ஸோ தேவ் வந்து, "நான் உன்ன லவ் பண்ற மாரி ஏமாத்திருக்கலாம், பண்ணியிருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆ வந்து நம்ம பையன் சொல்றான், "ஆமாமா. என்ன லவ் பண்ண மாரி ஏமாத்துன தானே. ஸோ நீயும் அந்த ஆலியாவும் சேர்ந்துட்ட." அப்படின்னா, "ஆமா. நீ அன்னைக்கே சொன்ன எனக்கு. நீ வந்ததுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்ன ஏமாத்துனேங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட." அப்படிங்கிறத, "ஆமா நான் உன்கிட்ட நீ ஏமாத்துனேன்னே சொல்லவே இல்லையே தேவ். நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஸோ நீ போம்பொழுது ஆலியாவ பார்த்து ஒரு மொற மொறச்சுட்டு போன நம்ம கல்யாணத்த விட்டு. அப்பயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து ஆலியாவும் நானும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்கிட்ட கூட நான் வந்த அன்னைக்கே சொன்னேன்ல, ஆலியா வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னா. ஸோ அவளுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கிறதுனால நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு, "அது உண்மைதான் ஒயின். ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் பரவால்ல. ஒரு ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ வந்து நம்ம வயன் வந்து அவ வந்து அவளுக்கு அந்த ரொம்ப இடம் வந்து ஹர்ட் குடுக்க வந்து ஒரு மாரி எப்படி சொல்றது? உட்கார முடியாம எழுந்திருச்சு நின்னுக்கிறா. தேவ் பின்னாலயே பேசிட்டு போயிட்டுருக்கானா. ஸோ ஜிம்மன் வந்து வயன் காலைல சாப்பிட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, வயனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ தேவ் வயன் பின்னாடியே போறத நோட்டீஸ் பண்றான். ஸோ நம்ப ஆலியாவையே கூப்ட்டு, ஸோ அங்க ஒர்க் பண்ற ஒரு டாக்டர கூப்ட்டு கேட்குறாரு. அது ஆலியா. ஆனா அவனுக்கு தெரியாது அது ஆலியான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆலியாவே கூப்ட்டு, "அது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது எங்க சீஃப் டாக்டர். அதுக்கு முன்னாடி போறது வயன்." அப்படிங்க. சரி அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்ல, ஸோ நம்ம வயனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் எங்க சீஃப் டாக்டர் அப்படிங்க. ஸோ ஜிம்மினாக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இவ? அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, நிலாவோட நிலாவோட டிபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு நிலா கிட்ட கேட்குறாரு. ஸோ வந்து நிலா, "தேவ்க்கும் எனக்கும் என்ன சம்மந்தங்க?" இவ நடந்த கதையெல்லாம் சொல்றா. ஸோ நிலாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். தேவ் வந்து ஏமாத்துனது அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சது. ஜெமினா ஓகே. அவ ஹர்ட் ஆயிருக்கா. ஸோ லவ் பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது. ஏமாந்துருக்கா அவ. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் ஸோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவரும் கம்பெனிக்குலாம் போயிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒயின் நைட் ஈவினிங் வீட்டுக்கு வரா. ஸோ வந்தோன்னே சன் வந்து, "மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ சன் வந்து, "அம்மா வந்துட்டு நானும் நீங்களும் இது விளையாடலாம். படிச்சு முடிச்சுட்டு விளையாடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோம் ஒர்க் உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜிமினா அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு. ஸோ சன் அண்ட் ஒயின் வந்து ஒர்க்ல ஹோம் ஒர்க் அதாவது இவ ஃபைல் படிச்சுட்டு இருக்கா. சன் ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ ஜிமினா சீக்கிரம் வந்திருப்பாரு. ஜிமினாவோட ஃப்ரெண்ட் கூட வந்திருப்பா.
ஸோ பார்த்து பார்த்து பார்த்துக்கிறாரு. தாங்கி தாங்கி கூப்பிட்டு வராரு. "கை ரொம்ப வலிக்குதாம்மா, எரியுதாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. ஸோ இது வாய் நோட்டீஸ் பண்ண அவளுக்கும் கொஞ்சம் காண்டா இருக்கு. ஆனா கண்டுக்கல. ஸோ அவ என்ன பண்றான்னா, ஜிமினா அண்ட் ஆ ஃபெங் வந்தோனே 2 பேருக்கும் வந்து ஜூஸ் குடுக்குறா கொண்டு வந்து. 2 பேரும் குடிக்கிறாங்க. ஸோ வ ஃபெங்கால இந்த ஜூஸ் டம்ளர கூட புடிக்க முடியல கிளாஸ கூட. ஸோ கை எரியுது ஜிமினா, ரொம்ப எரியுது. "ஒயன் கொஞ்சம் கூட பார்த்து பண்ண மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ ஜிமினா இருந்துட்டு, "உன்ட்ட காலையில கேட்கணும்னு நெனச்சேன் வயன்" அப்படிங்கிறா. ஸோ வயன் வந்து கண்டுக்கவே இல்ல ஜிமினாவ. அவ பாட்டுக்கு போயிட்டு அவளோட ஃபைல்ஸ உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. ஸோ சர்ஜரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தெரிஞ்சுக்கணும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கா வயன். ஸோ வந்து பெண்ண வந்து அவ்வளோ விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு. ஆனா ஒயின எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ ஒயின ஸ்ட்ரெயின் ஆகுறாங்கிற விஷயத்த ஜிம்முல நோட்டீஸ் பண்ணவே இல்லையா? நம்ம சன் என்ன பண்றான்னா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அவன் போயிட்டு அம்மா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது போய் வைக்கிறான். உள்ள போயிறானா, ஸோ ஒயின என்ன பண்றா, கஷ்டப்பட்டு அவளால தூக்க முடியல. பெண்ண ஸ்ட்ரெயின் பண்ண முடியாதனால, சென்னை என்ன பண்றான்னா, தூக்கி அந்த கவுண்டர் டாப் இருக்கும்ல, ஸோ அங்க உட்கார வச்சுட்டு, "இங்கேயே உட்காரு, மம்மிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாரி உன்னோட கை வந்துட்டு ஆ இது பக்கத்துல வரக்கூடாது. ஓகேவா? ஃபயர் பக்கத்துல வரவே கூடாது. தள்ளி உட்காந்து அம்மா சமைக்கிறத பாருன்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்றான்னா, ஆப்பிள் கட் பண்ணி நம்ம சன் கையில குடுத்துட்டு, ஆப்பிள் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் மட்டும் சாப்பிடாம நம்ம ஒயினுக்கும் சைட் பை சைடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ வந்து 2 பேரும் இப்படி அழகா கியூட்டா சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ வந்து, "அம்மா எனக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்கும். இது போடாத மம்மி. இது எனக்கு பிடிக்காது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்ல, நம்ம ஒயின் வந்துட்டு, "ஏய் இதுல தான் விட்டமின் ஏ இருக்கு. இதுல விட்டமின் பி இருக்கு." அப்படின்னு சொல்லி ஃபுட்ல சொல்லிட்டே இருக்கா. ஸோ நம்ம சன் இருந்துட்டு, "அம்மா நீ டாக்டர் தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்கல. ஆனா நீ வந்துட்டு விட்டமின் ஏ, விட்டமின் பிலாம் சொல்ல வேணாம்மா. நான் சாப்பிட்டுறேன். இதுக்கு மேல நீ வந்து ஃபுட்டுல இது இருக்கு, அது இருக்குலாம் சொல்லாத. ஐம் அ குட் பாய். மம்மி சொன்னா சாப்பிடுவேன். விட்டமின்ஸ் இருக்குன்னு சொன்னாலாம் சாப்பிட மாட்டேன். என் மம்மி என்ன சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவேன். எனக்கு அது பிடிக்கும். என் மம்மி சொல்றது தான் எனக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அயன் சிரிச்சுட்டு நம்ம சன்னுடைய ஃபோர்ஹெட்ல போய் ஒரு கிஸ் பண்றாரு. ஸோ கிஸ் பண்றாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து ஃபுட் குக்கார. ஸோ அயன் வந்து சர்வ் பண்ணிட்டுருக்கான். ஸோ சன்னிக்கு வந்து ஊட்டிக்கிட்டே எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டுருக்கான். ஸோ நம்ம ஃப அ ஃபேங்கால சாப்பிடவே முடியல. நம்ம ஜிம்மன் வந்து ஃபுட் எடுத்து சாப்ஸ்டிக்ஸ் எடுத்து ஊட்டிட்டுருக்காரா. ஸோ நம்ம சன்னுக்கு செம்ம கோவம் வந்துடுது. போயிட்டு ஜிமினாவோட கால்லயே ஒத்தச்சிட்டு, "நீலாம் டாடியே கிடையாதுடா" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ சன்னுக்கு ஒண்ணும் புரியல. "டேய் மரியாதை முக்கியம்டா, மரியாதை" அப்படிங்க. நம்ம சின்ன இருந்துட்டு, "ஆஹா! நீ என் மம்மிக்கு அடிபட்டதெல்லாம் பார்க்கவே மாட்டல்ல. நீலாம் நல்ல டாடியே இல்லடா. நான் உன்ட்ட பேசவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட கைய பிடிச்சிட்டு, "வாம்மா போலாம். ஃபுட் எடுத்துட்டு வா. நம்ம போய் ரூம்ல சாப்பிட்டுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்றான். ஸோ சிம்மினுக்கு ஒண்ணும் புரியல. இந்த பையன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றான் ஒயன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுது. ஸோ வந்து அவ சாரி தானே கட்டியிருக்கா. ஸோ கொஞ்சம் தெரியுது அந்த ரொம்ப ரெட்டிஷ்ஷா இருக்கு. ஸோ ஹிப்ல. ஸோ வந்து கொப்பளம் மாரி புண்ணு வந்திருக்கும்ல. ஸோ அது மாரி வந்திருக்கு. ஸோ ஜிம்மன் நோட்டீஸ் பண்ணுறோம். ஐய்யய்யோ! இத கவனிக்காம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் ஜிமினாக்கு இன்னொரு ஈகோ ஹர்ட் ஆகுது. ஸோ ஃபெங் கையில தானே பட்டிருக்கு. ஸோ ஃபெங்க அவ பார்த்துக்கவே இல்லல்ல. ஃபெங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலல்ல. எப்படி இருக்கு கைன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம மட்டும் எதுக்கு அவகிட்ட கேட்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ ஃபெங்கோட கை லைட்டா ரெட்டிஷ்ஷா இருக்கு. ரொம்பலாம் கிடையாது. ஸோ வந்து நம்ம ஃபெங் ஜிமினா வந்து ஃபெங்க கூட்டிக்கிட்டே இருக்க. ஃபெங்கோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, "ஜிமினா நீ என் கூட க்ளோஸா இருக்கணும்னா, அது கொதிக்க கொதிக்க என் மேல ஊத்திக்காம நான் ஒயன் மேல ஊத்துனேன்ல, அந்த ஒயன் மேல எவ்வளோ சூட்ல ஊத்துனேனோ, அந்த சூட்ல கூட நான் கைவிட தயாரா இருக்கேன். அது எவ்வளோ ஹீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்குள்ள கைவிட தயாரா இருக்கேன். நீ என் கூட க்ளோஸா இருப்பேனா? ஸோ ஒயன விட்டு விலகி வருவேனா, நான் அதுக்கோசரம் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட்டு அத கீழ போட்டுட்டு அந்த வா கப் மேல கை வச்சதுனால தான் ஹீட் ஆச்சு. என் மேல ஊத்தவே இல்ல. உண்ம அதான் ஜமுனா. ஐம் சாரி நான் உன்ன ஏமாத்துறதுக்கு. மன்னிச்சிடு." ஸோ என்னோட சன் நம்ம 3 பேரும் சன்னோட அம்மா நானு. ஸோ நம்ம 3 பேரும் ஒரே ஃபேமிலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம அவ மனசுலயே யோசிச்சுட்டு இருக்கா. ஜிமினா விட்டுட்டுருக்காரு. ஸோ வாய தொறந்து கூட அவ சொல்லலடா இப்படி அடிபட்டுருச்சுன்னு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாக்கு ரொம்ப கோவம் வருது. பட் இருந்தாலும் ஃபெங் முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபெங்க கூட்டி முடிச்சுட்டு, "நீ போய் கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஜிமினாவும் சாப்பிடல. ஸோ மேலே கொண்டு போன வயன் வந்து நம்ம சன்னுக்கு நெறைய கதை சொல்லி ஊட்டிட்டு இருக்கா. ஸோ ஜிமினா வந்து சன்ன பார்க்க வரா. ஸோ வயன் வந்து கஷ்டத்துலயும் அவளுக்கு அவ்வளோ எப்படி சொல்றது? அவ்வளோ ஒரு பெயினா இருக்கு. பட் இருந்தாலும் அத உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, கண்லேருந்து கண்ணீர் வர, ஸோ நம்ம சன் என்ன பண்ணான்னா, அம்மாவோட கண்ண வந்து தொடச்சு விட்டுட்டு, "அம்மா, என்னோட அப்பா என்ன பார்த்துக்கிட்ட மாரி தானே உன் அப்பாவும் உன்ன பார்த்துப்பாரு." ஸோ அப்படிங்க. அவ சிரிக்கிறா. ஸோ வந்து சிரிச்சுட்டு, "ஆமா, எங்க அப்பாக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலேயே
என்ன எங்க அப்பாவுக்கு வெறுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னை ஹக் பண்ணி செம்மையா அழுறா. ஆனால் சவுண்டே வராம கண்ணுன்னு கண்ணீர் மட்டும் வருது. ஸோ சன் பொறுத்தவரையில ஓகேம்மா ஓகேம்மா உங்க அப்பாவுக்கு உன்னை வெறுக்க பிடிக்குமா, சன்னுக்கான வருத்தம் வெறுக்கிறதுக்கு மீனிங் தெரியாது. ஸோ அதனால அவ அப்படி சொல்றா. வந்து எங்க அப்பா என்னை வெறுக்கிறதுக்கு பிடிக்குமா, உனக்கு என்னோட தாத்தா உன்னை வெறுக்க பிடிக்குமா, ஆஹா அப்ப என்னைய தாத்தாவை வெறுக்க சொல்லு, டாடி என்னை வெறுக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சன்னை கேட்க, நான் ஏன்னு சொல்றேன் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சன்னும் சொல்ல ஜெமினாவும் உள்ள வரா. ஸோ வயன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ ஐயோ இந்த பொண்ணை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா வந்து ஜிமினா வந்துட்டு அந்த ஃபுட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து சன்னு கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒயின் கிட்டேருந்து வாங்கிட்டு சன்னுக்கும் ஒயனுக்கும் மாறி மாறி அவர் ஊட்டுறாரு. ஸோ ஒயன் ஃபஸ்ட்டு வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஸோ ஜிமினா ஃபோர்ஸ் பண்ணி வாயில் திணிச்சிடுறாரு. ஸோ ஒயனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ என்ன ஆகுதுன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே சன்னு சொல்கிறான், நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது, ஒழுங்கா நீங்கள் வந்துடுங்க, மம்மி வந்துடுவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம நம்ம ஜிமினும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ வந்து அப்படியே அன்னைக்கான டே முடியுது. அங்கேயே படுத்து தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க ரொட்டீன் ஒர்க் போக. ஸோ நம்ம சன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, அப்பா இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மட்டும் இருக்கும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, அப்பா வாங்க ஒட்டுக்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஃபெங்கு மேலேருந்து ரெடியாக கீழே வந்திருப்பான். வாங்க போகலான்னு சொல்ல. ஸோ நம்ம ஜிமினா காருக்கு போயிடறாரு. ஸோ ஃபெங் முன்னால் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறாளா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சன்னு போட்டுட்டு போய் நம்ம ஃபெங்கை பிடிச்சி தள்ளி விட்டு தள்ளி விட்டதில் 2 ஸ்டெப் பின்னால் போயிருப்பான். ஆனால் கீழே விழுந்திருக்க மாட்டான். ஸோ ஃப்ரெண்ட் பின்னாடி போக நம்ம சன்னு வேக வேகமாக பின்னாடியே வயனும் வந்திருப்பா. வேகமாக வந்தும்மா முன்னால் வந்துப்பார் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இல்லை கார வச்சு சன்னு வந்து வயனோட மடியில் ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஜிம்மினா நான் தானே உட்காருவேன், எடுத்து விட சொல்லு அப்படிங்க. நம்ம ஜிமினா வந்து சன்னோட கணத்தை பிடிச்சிட்டு கப் பண்ணிட சொல்கிறாரு. சன் ப்ளீஸ் ஆன்ட்டி வந்து இங்கே உட்காரணும்னு விரும்புகிறாங்க, நீ அம்மா பின்னால் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. நம்ம வயன் வந்து சன் அதான் உண்மை, நீ வேணா முன்னால் உட்காந்துக்கோ, நான் பின்னால் போகிறேன் அப்படிங்க. ஸோ ஜிம்மினா வந்து வயன் கையை எடுத்துகிட்டு சன்னை தூக்க போயிருப்பா. ஜிம்மினா என்ன பண்ணுறேன்னா வயனோட கையை பிடிச்சி ஸ்டேரிங் இருக்கும், சாரி இது இருக்குல்ல, ஸோ பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியாது, கியர் சேஞ்ச் பண்ணுவாங்களே அதுக்கு பேர். ஸோ பிடிச்சி அது மேலே தான் வாங்கிச்சிருப்பா. ஸோ அதை வாயின் எடுக்க ஸோ ஜிமினா கையை பிடிச்சி ஸ்டேரிங் மேலே வச்சுக்கிறாரு. அவரோட கைக்கு கீழே ஸ்டேரிங்க்கு மேலே வச்சுக்கிறாரு. ஃபைன் பின்னால் உட்காந்துக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க முன்னால் உட்காந்துக்கிட்டோம் ப்ளீஸ் ஃபைன் அப்படிங்க. எங்களுக்கு செம்ம ஆத்திரம் வருது. ஸோ ஒயனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒயன் கிட்ட ஜிமினா கேட்கவே இல்லை, உனக்கு ஹர்ட்டாக இருக்கா, வலிக்குதா, நீ ஊமாலேயும் சூப் கொட்டிடுச்சா அப்படி எதுவுமே கேட்கல. ஸோ இவ தேவோட இருந்ததுன்னா ஞாபகம் வரதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி முடிஞ்சிடுது. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பெண் பின்னால் போய் உட்காந்துட்டு, இதுதான் நான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குல்ல, நான் அங்கே வரேன், வந்து பெருசாக சம்பவம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் விட்டுறாங்க. ஜிம்மினா வந்து சென்னை கூட்டு போய் ஸ்கூலில் விட்டுறாரு. அடுத்து இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ அவங்கவுங்க ஒர்க் முடியும் ஈவினிங்காக தான் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கும். ஸோ நம்ம வயன் ஃபர்ஸ்ட்டு வந்துடுறா. ஸோ வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜிமினா இன்னும் வரல. சன்னு ஒரு மாதிரி கட்டத்தில் அப்பா வரலங்கிறதுனால அழுகிற மாதிரியே போயிடறான். ஸோ வயன் வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸாக கூப்பிட்டு உள்ளே பேசுவாங்க. அவங்கவுங்க பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு பேரண்ட்ஸாக உள்ளே கூப்பிட. ஸோ சன் தான் கடைசி, ஏன்னா பேரண்ட் வரல அப்படிங்கிறதுனால அப்பா வரல, அப்பா வந்த பிறகு உள்ளே வரணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க அடுத்து சன்னு. ஸோ வயன் வந்து ஜிமினாக்கு நிறையா கால் பண்ணுறான், ஜிமினா எடுக்கவே இல்லை. ஸோ ஃபெங்க்கு கால் பண்ணுறா, ஃபெங்கும் எடுக்கவே இல்லை. ஸோ சன்னுன்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம சன் உள்ளே போயிடா. ஸோ சன் வெயிட் பண்ணு, நீ உள்ளே போ, அம்மா போய் அப்பா வந்துட்டாரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வயன் வெளியே போகிற டைமில் ஃபெங் அண்ட் ஜிமினா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வந்துடுறாங்க, அதாவது வயனை பார்க்கவே இல்லை, வயனும் ஜிமினாவை பார்க்கல, ஜிமினாவும் வயனை பார்க்கல. ஸோ 2 பேருமே வெவ்வேறு கேட்டில் போகிறாங்க. ஸோ வந்தோடனே ஜிமினா வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸ் கிட்ட சன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உள்ளே இருக்கா, அவங்க அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படிங்க, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், ஸோ டீச்சர் கிளம்ப போகிறாங்க, போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்ல. ஸோ ஜிமினா உள்ளே போகிறாரு. ஸோ அம்மா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஃபெங் இருந்துட்டு நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு போயிடறா உள்ள. ஜிமினா வந்து ஃபேங் என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். ஜிமினா இப்போதைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் முடிகிறாருன்னா அவனுக்கு நான் அம்மாவாக இருக்கேன், அதுக்கப்புறம் அவள் வந்து அம்மாவாக இருந்துக்கிட்டோம் அப்படிங்க. ஸோ வந்து அங்கே உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ
எங்க பார்த்தோனே நம்ம சனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜிமினா வந்து "இப்படி காட்டாதடா, அமைதியா இரு. உங்க அம்மா தான் எங்கேயோ போயிட்டால்ல, உன்ன விட்டுட்டு" அப்படின்னு. சன்னுக்கு செம்ம கோவம் வந்தது. மிஸ் இருக்காங்கன்னு கூட பார்க்கல. "அப்பா நீ வர லேட் ஆச்சு. நீ வந்துட்டியா இல்லையான்னு பார்க்க தான் வெளிய வந்தாங்க தெரியுமா? அம்மா எவ்வளோ நேரமா ஸ்டெயின் பண்ணி நின்னுட்டு இருந்தாங்க தெரியுமா? அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியே ஆகல. ஸோ அம்மாக்கு ஃபீவர் வந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு. ஸோ வந்துட்டு மிஸ்ஸு கேட்குறாங்க. எங்க பார்த்து, உங்களுக்கு ஃபீவரா? ஸோ நான் சீக்கிரம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறேன்." அப்படிங்க "இல்ல, இல்ல என் பையன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அவன பத்தி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுட்டே இருக்கேன். ஸோ இந்த கான்வர்சேஷன வெளிய நின்னு ஒருத்தவங்க பார்த்துட்டுருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, வயன் தான். ஸோ வயன் வந்திருப்பா உள்ள. ஸோ எப்ப நான் ஜிம்னா அண்ட் ஃபெங் உள்ள போன செகண்டே அவ வந்திருப்பா. வந்துட்டு அ அப்பா வரலன்னு சொல்லிட்டு நாமளே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கலாம்னு உள்ள வந்திருப்பா. உள்ள வந்து பார்த்தா ஃபெங் அண்ட் ஜிமினா உள்ள உட்காந்துருப்பாங்க. ஸோ முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளிய வர ஜிமினா அத நோட்டீஸ் பண்றாரு. வயனோட கண்ல கண்ணே கலங்கி நின்னுட்டுருக்கு. ஸோ நம்ம ஜெமினி அத நோட்டீஸ் பண்ணிட்டு, "சரி வாங்க வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு ஒயனையும் கூப்பிட்டுட்டு போறாரு. ஸோ ஒயனோட கைய ஜெமினா பிடிச்சு தான் இழுத்துட்டு போறாரு. ஸோ ஒயன் வந்து ஸ்டாச்சு மாரி நின்னுட்டுருக்கா. ஸோ ஒயனோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போக, ஸோ நம்ம ஒயன் வந்து கைய உதறி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு கார்ல பேக் சீட்ல உட்காந்துக்கிறான். சென்னும் போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். ஸோ ஃபெங்குக்கு செம்ம ஹாப்பி. "இந்த ஒரு ஹர்ட் தாண்டி உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நேத்து உன்ன வந்து ஹர்ட் பண்ணிட்டேன். உனக்கு காயத்த குடுத்துட்டேன். இன்னைக்கு அதுக்கான வலிய குடுக்குறேன் வயன்." அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருக்கா. ஜிமினாவும் டிரைவ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. ஸோ ஃப்ரெண்ட வந்துட்டு "கெஸ்ட் ரூமுக்கு போம்மா" அப்படின்னுறாரு. ஸோ வயன் இதையும் நோட்டீஸ் பண்றாரு. என்ன அவ தினமும் இங்கேயே வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே அப்படிங்கிற மாரி நோட்டீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, வயன் அண்ட் ஜிமினா ரூமுக்கு போறாங்க. ஸோ ஜிமினா வந்துட்டு வயன் கிட்ட "என்ன வயன்? என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு. ஜிமினா இத்தனை நாள் போன சண்டையில என்ன சொன்னா, "நீ சன்னோட அம்மா. நீ சன்னுக்கு தான் அம்மா. எனக்கு ஒன்றும் ஒய்ஃப் கிடையாதுன்னேன்." ஸோ இன்னைக்கு என்ன சன்னோட அம்மா பதவியிலேருந்து கூட கீழே இறக்கிட்ட போல. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல ஃபெங்க அம்மான்னு சொல்லியிருக்கா. அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருந்தா, ஃபெங் வர வரலும் வெயிட் பண்ணி ஃபெங்கே காணாம பண்ணிட்டு இருந்திருக்கலாம்லடா. ஆ நீ அவள லவ் பண்றல்ல, என்னதான் நீ லவ் பண்ணவே இல்ல. ஆனா என்ன எதுக்கு அப்போ ஒய்ஃபா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? நான் உன்ன ஏதாச்சும் கேட்டேனா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்து கேளுன்னு கேட்டேனா, ஏன் இப்படி என்ன ஹர்ட் பண்ற? நானும் மனுஷி தான்டா. சுத்தி இருக்க எல்லாரும் என்னையும் அடிச்சிட்டு இருந்தா, நானும் எவ்வளோதான் தாங்குவேன் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஃபோர்ஸ்ல கத்துறா. ஸோ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து, "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறானா. ஸோ வந்து சிம்ரன் வந்துட்டு, "சரி சன், நீ ரூமுக்கு போ. நானும் அம்மாவும் பேசிட்டு இருக்கோம்." அப்படிங்க. என் பேரு சன் கிடையாது. என் பேரு லீ." அப்படிங்கிறோம். ஸோ வந்து ஜெமினாக்கு ஒண்ணும் புரியல. ஸோ வயனுக்கு ஒண்ணும் புரியல. ஸோ நம்ம சன் வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருப்பான். அத எடுத்துட்டு வந்திருப்பானா. ஸோ உள்ள வந்துருவான். அவனும் சன்னும் உள்ள வந்துருவான். ஸோ சன்னு உள்ள வந்துட்டு, "ப்பா என்ன மாரியே இருக்கானே, இவன் யாரு? அம்மா அது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னு கேட்க, நம்ம ஜிம்மினுக்கு ஒண்ணும் புரியல. 2 பேரையும் மாறி மாறி பார்க்குறான். ஸோ அப்பதான் ஃபெங்கு உள்ள வந்திருப்பாளா. ஸோ நம்ம சன்னுக்கு எத்தனத பார்த்துட்டு ஃபெங்கு உள்ள வருவா. ஃபெங் உள்ள வந்தோனே நம்ம லீ என்ன பண்றான்னா, ஓடி போய் "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம வயனுக்கு ஒண்ணும் புரியல. ஸோ ஜிமினா இது என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஸோ 2 பேரும் ஒரே மாரி இருக்காங்க. சன் அண்ட் லீ. ஸோ வந்து சன் அண்ட் லீ ஓகேவா? சன் வந்து ஜிமினா கிட்ட இருக்க குழந்தை. ஸோ லீ வந்துட்டு நம்ம ஃபெங்கு கிட்ட இருக்க குழந்தை. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபெங் வந்து ஃபெங்கு கிட்ட போயிட்டு லீ ஹக் பண்ணிக்கிறான். "அம்மா நீ இத்தனை நாள் அப்பாவ காட்டுறேன் சொன்ன. இப்ப நானே வந்து பார்த்துட்டேன். இதுதானே என்னோட அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவ ஹக் பண்ணி கட்டி பிடிச்சுக்கிறான். ஸோ வந்து நம்ம ஃபெங் வந்துட்டு, ஆமா. அப்ப இதுதான் என்னோட பிரதர் சன்னா" அப்படின்னு சொல்லி சன்னியும் போய் ஹக் பண்ண. சொன்னுக்கு செம்ம கோவம் வருது. கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு, "டேய் நீ யாரோ நான் யாரோடா? என்னோட அம்மா இவங்க தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு வயன் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ வயனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஸோ வந்துட்டு வயன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ரூம்லயே உட்காந்துருக்காங்க. ஸோ ரூம்ல உட்காராங்க. ஸோ அதோட முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பிடிச்சதுன்னு பிடிக்காத சீன் சொல்லுங்க. ஐம் சாரி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன். ஐம் சாரி ஓகேவா? பாய் டேக் கேர். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்க ஓகேவா?